மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 58வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அவிசுவாசம் இருக்கும் பொழுது, அவன் நம்பிக்கை இருக்கும் பொழுது, அந்த இடத்திலே கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அவருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படாது. எவன் ஒருவனுக்குள்ள அவிசுவாசம் இருக்கிறதோ, அவன் சந்தேகம் இருக்கிறதோ, அவனுக்குள்ள நிச்சயமாக இயேசு கிறிஸ்து எந்த அற்புதத்தையும் செய்ய மாட்டார். ஆமென் சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அவர் அற்புதத்தை செய்யவில்லை. தேவனிடத்திலிருந்து நமக்கு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய மனதுருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பரலோகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்களும் நானும் அவர் கொடுக்கிற அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால், நீங்களும் நானும் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்றால், உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது அவிசுவாசம் அல்ல, விசுவாசம் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. எவன் ஒருவன் கர்த்தரை விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரை விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எழுந்தருளுவார். எவன் ஒருவன் தேவனாகிய கர்த்தரை சாகிற வரைக்கும் நீதான் என் தெய்வம் என்று சொல்லி உமக்கு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழக்கூடாது, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து இயேசுவுக்கு பின்னாடி சென்றவருடைய வாழ்க்கையில வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்த ஒருவன் வாழ்வருடைய வாழ்க்கையில நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய, அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் மனிதர்கள் மேல் அல்ல, இந்த விசுவாசம் பணத்தின் மேல் அல்ல, அந்த விசுவாசம் நம்முடைய வேலையின் மேல் அல்ல, அந்த விசுவாசம் நம்முடைய சரீரத்தின் மேல் அல்ல, அந்த விசுவாசம் கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில என்ன காரியம் நடந்தாலும் நான் உன்மேல் வைத்த அந்த விசுவாசத்தை விட்டு நான் பின்திரும்ப மாட்டேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளை கொண்டு ஒரு பெரிய அசைவை கொடுக்க தேவன். அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவர் அற்புதம் செய்யவில்லை. ஏன் பயப்படுகிறீர்கள்? 2 கேள்வி இயேசு சிஷ்யர்களை பார்த்து கேட்கிறார். ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போகிறது? ஏன் இன்றைக்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்க? ஏன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? ஏன் கர்த்தர் மேல் உங்களுக்கு விசுவாசம் இல்லை?